காகிதத்தில் டம்ளர். என்ன குழந்தைங்களா, டம்ளர்னு சொன்னதுமே காஃபி டீ தண்ணி குடிக்கிற டம்ளர் நினச்சிக்கிட்டீங்களா? இல்லை, இது குட்டி கரணம் அடிக்கிற டம்ளர். கேட்கவே வித்தியாசமாக இருக்குல்ல? உங்கள் குட்டீஸ், டம்ளர் என சொல்லப்படும் இந்த மாதிரியான கரணம் அடிக்கும் ஒரு காகித பொம்மை செய்ய உங்களுக்கு ஆசையாக இருக்கா? அதற்கு தேவையான பொருள் ஒரு 15 சென்டிமீட்டர் ஒரு கடினமான கலர் பேப்பர் மட்டும்தான். அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. 2 செவ்வகம் வர மாதிரி. ஒரு நடுக்கோடு வந்திருக்கா? இப்போ வலது பக்கமும் இடது பக்கமும் பேப்பரை மடித்து நடுக்கோட்டுக்கு கொண்டு வாங்க. வலது பக்கத்தை ஓபன் பண்ணிக்கோங்க. இதனுடைய முனைகள்லையும் முக்கோணம் வர்ற மாதிரி கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. இடது பக்கம் டபுளாக இருக்கும். இதுலேயும் முக்கோணம் வர்ற மாதிரி கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் நல்லா 2 அடுக்குகள் வர்ற மாதிரி மடிச்சுக்கோங்க. இது பொம்மையின் தலைப்பகுதியை நல்லா கனமாக்கும். வலது பக்கத்திலும் இதே போல ரெட்டிப்பா மடிச்சுக்கோங்க. இப்போ போன்ற வடிவம் வந்திருக்கும். டம்ளர் என சொல்லப்படுற இந்த கரணம் அடிக்கும் பொம்மை இப்போ தயார். குட்டீஸ், கனமான பக்கம் மேலே இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. இந்த பொம்மை கரணம் அடிப்பதை கவனிங்க. இந்த 4 அடுக்கு ஹெவி டாப், அது கொஞ்சம் அழுத்தினா அது உள் வருவதை நீங்க பார்க்கலாம். இது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு டைனமிக் பொம்மை குட்டீஸ். உங்களுக்கு நகரும் சுழலும் பொம்மைகள் பிடிக்கும் தானே? நீங்களும் இதே மாதிரியா செஞ்சு பாருங்களேன் குட்டீஸ். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக் கொள்ளலாம்.